الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையினால் நாம் அம்தத்து சாலிக் உத்தத்து நாசிக்குடைய கிதாபிலே ஷாஃபி மத்ஹபுடைய சட்டங்களை அல்ஹம்துலில்லா விளக்கமாக படித்து வருகிறோம். கிதாபு தஹாரத்தை முடித்துவிட்டு கிதாபு சலாத்துடைய பாடத்தை ஆரம்பித்து அதனுடைய பாடங்கள் அல்ஹம்துலில்லா ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த அடிப்படையிலே இதற்கு முன்பாக அர்கானு சலாத், அதே போன்று தொழுகையுடைய நிபந்தனைகள், அதை தொடர்ந்து தொழுகையை முறிக்கக்கூடியவைகள், முஃப்சிதாத்து சலாத் என்பதெல்லாம் பார்த்து வந்தோம். அதே தொடரிலே இந்த பாடத்திலேயும் அது சம்பந்தமான விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இதற்கு முந்தைய பாடத்திலே தொழுகையுடைய முஃப்சிதாத், அதாவது தொழுகையை முறிக்கக்கூடியவைகள் எதுவெல்லாம் என்பதாக பார்த்தோம். அதை தொடர்ந்து தொழுகையிலே மக்ரூஹான விஷயங்கள், அதாவது தொழுகையிலே வெறுக்கத்தக்க விஷயங்கள், அதை பயன்படுத்தக்கூடாது, அதை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். அதை தொடர்ந்து தொழுகையுடைய நிபந்தனைகள் என்பதாக சொல்லி 8 நிபந்தனைகளை கொண்டு வந்திருந்தார்கள். நிபந்தனை என்று சொல்லும் போதே நாம் சொல்லியிருந்தோம், அது ஆரம்பிக்கும் முன்னாலிருந்து இருக்க வேண்டும். ஆரம்பிக்கும் முன்னாலே நிபந்தனைகள் வந்துவிட வேண்டும். அது எப்பொழுது வரை பாக்கி இருக்க வேண்டும் என்றால் முடியும் வரை, அந்த தொழுகை முடியும் வரை அந்த நிபந்தனை இருந்தால்தான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக, அந்த தொழுகை சரியானதாக ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லை இடையிலே நின்று போச்சு அப்படின்னா என்ன, அது விஷயமாகத்தான் இந்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, தொழுகையின் ஃபர்துகளும் அபால் சுன்னத்துகளும். அப்போ அதை தொடர்ந்து நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நிபந்தனைகளை பார்த்ததுக்கு பிறகு முதல்ல முஃப்சிதாத், அதாவது நம்ம சொன்ன மாதிரி தர்த்தீபா கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னு சொன்னா, பாபு முஃப்சிதாத்தி சலாத், தொழுகையை முறிக்கக்கூடிய விஷயங்கள், அதை நம்ம பார்த்தோம். முறிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கும்போது 3 விஷயங்கள் விபரமாக சொல்லப்பட்டுச்சு. அடுத்து தொழுகையுடைய மக்ரூஹாத்துகள், தொழுகையில எது எது வெறுக்கத்தக்கவைகள், எதையெல்லாம் விட்டு தவிர்ந்திருக்க வேண்டும், மக்ரூஹான விஷயங்கள் என்பதை பற்றி பார்த்தோம். அதையும் சில விஷயங்கள் தெளிவாக சொல்லப்பட்டது. அதை தொடர்ந்து தொழுகையுடைய நிபந்தனைகள் என்ன என்பதை பார்த்தோம். 8 நிபந்தனைகள் சொல்லப்பட்டது. அந்த நிபந்தனைகள் முழுமையாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பூர்த்தியாக இருந்தால்தான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும். இடையிலே முறிந்து விட்டால், இடையிலே அந்த நிபந்தனை இழக்கப்பட்டு விட்டால், இடையிலே அந்த நிபந்தனையில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டு விட்டால் என்ன செய்யப்படும், அதனுடைய தொழுகையுடைய நிலை என்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்துடைய ஆரம்பத்திலே பார்க்க இருக்கிறோம். அதற்கு பிறகு அதை தொடர்ந்து அர்கானு சலாத், தொழுகையுடைய ருக்குன்கள், அபு ஆலுஹா, இன்னும் தொழுகையுடைய அபால் சுன்னத் என்று சொல்லப்படக்கூடிய அதனுடைய விஷயங்களையும் இதிலே பார்க்க போகிறோம். அப்ப இங்க ஆரம்பத்துல நிபந்தனைகளை இழந்தால் என்ன நிலை ஏற்படும் என்பதை பார்த்துவிட்டு தொழுகையின் ஃபர்துகளையும் இன்னும் அபால் சுன்னத்துடைய வகைகளையும் அதை பற்றி இந்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, முதலாவது நிபந்தனைகளை இழந்தால் முதல் விஷயமே அதைத்தான் கொண்டு வரோம். ஏன்னா 8 நிபந்தனைகள் தெளிவாக சொன்னோம். 8 நிபந்தனைகள் சொல்லப்பட்டுச்சு. 8 நிபந்தனைகள்ல முழுமையாக இருக்கணும். 8 என்னது, முழுமையாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இருக்கணும். இடையில ஏதாவது ஒரு நிபந்தனை இழந்து விட்டால் என்ன செய்வாரு, அவருடைய நிலை என்ன, அந்த தொழுகையின் நிலை கண்டிஷன் என்ன ஆகும் என்பதை பற்றி இங்கு பார்க்க இருக்கிறோம். அதற்கு பிறகு தொழுகையின் கடமைகள், அர்கானு சலாத் என்று சொல்லுவோம் அல்லவா, தொழுகையின் கடமைகள் 17 என்ற விஷயத்தையும் இங்கு நாம் காண இருக்கிறோம். அதற்கு பிறகு அபால் சுன்னத்துகள் என்று சொல்லப்படக்கூடிய முக்கியமான சுன்னத்துகள், எதை விட்டால் சஜிதா சஹு செய்ய வேண்டிய நிலை ஏற்படுமோ அப்படிப்பட்ட சுன்னத்துகள் 6 சுன்னத்துகள். அந்த 6ஐயும் இன்ஷா அல்லாஹ் நாம் இங்கு பார்க்க இருக்கிறோம். அபால் சுன்னத்துகள், அந்த 6 சுன்னத்துகளையும் இங்கு இன்ஷா அல்லாஹ் காண இருக்கிறோம். பாருங்க, லாசிங் த கண்டிஷன்ஸ், நிபந்தனைகள் இழந்தால். பில்லர்ஸ் ஆஃப் பிரேயர் 17, தேர்ட் அபால் சுன்னாஸ் 6. இந்த 3 விஷயங்களை தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம பாடத்துல பார்க்க போறோம். பாடத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக அதனுடைய சுருக்கங்களை சொல்வது வழக்கம். அந்த அடிப்படையில் எங்கேயும் என்ன செய்வோம், ஒரு சுருக்கத்தை சொல்லிவிட்டு இன்ஷா அல்லாஹ் கிதாபுடைய இபாரத்தை நாம் காண்போம். பாருங்க, இப்ப முதல்ல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன, நிபந்தனைகள். அதாவது நிபந்தனைகள் என்னன்னு சொல்லிட்டோம். அந்த நிபந்தனைகளை இடையில ஏதாவது கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா, உதாரணமா பாருங்க, அவருக்கு இடையில ஹதஸ் ஏற்பட்டுருச்சு, அவருக்கு ஒதுவை முறிக்கக்கூடிய ஹதஸ் ஏற்பட்டுருச்சு.
அது மறதி ஹதஸ் ஏற்பட்டுருச்சு, அது மறதியா ஏற்பட்டாலும் சரி ஒண்ணு. அல்லது அவருக்கு ஏதாவது என்னது ஈரமான நஜிஸ், ஈரமான ஒரு நஜாசத் அவர் மீது பட்டுச்சு, ஆனா அவருடைய ஆடையில படலை, அவருடைய ஆடையில படலை, சரி. அல்லது ஒரு காய்ந்த நஜிஸ் பட்டுச்சு, ஈரமான நஜிஸ் பட்டுச்சு, அவர் மேல மேல படலை, என்னது ஆடையில படவில்லை, ஆனா காய்ந்த நஜிஸ் பட்டுச்சு, சுத்தம் காய்ந்து இருக்கு, ஆனா அதை கையால் என்ன செஞ்சார், தூக்கி போட்டார், அல்லது அவருடைய அந்த சட்டை கையால் தூக்கி போட்டார், சரி. அல்லது அவருடைய அந்த மறைவிடம் இருக்குத, அதை என்ன செஞ்சு காத்து லேசா தூக்கிடுச்சு, காத்து என்ன செஞ்சு காத்து அடிச்சதுல அவருடைய அந்த வேஷ்டி அவர் உடுத்திருந்த அந்த ஆடை லேசாக தூக்கப்பட்டு மறைவிடம் வெளிப்படும் அளவிற்கு லேசா தூக்கிடுச்சு, சரி. அது இன்னும் வந்து என்னது, அந்த சுத்ராங்கிறது என்னது, அவருடைய மறைக்கக்கூடிய ஆடை இருக்குத தூரமாக கடந்துச்சு, மறைக்கக்கூடிய ஆடை தூரமாக கடந்துச்சு, சரி. அல்லது அதே மாதிரி அவருடைய சில செயல்கள் நினைக்கிறாரு அவர் ஃபரதுன்னு நினைக்கிறாரு, சிலதை அவர் சுன்னத்து நினைக்கிறார், ரெண்டுக்கும் மத்தியில எந்தவித பிரிவினையும் காட்டல, பரலுக்கும் சுன்னத்துக்கு மத்தியில பிரிவினை காட்டலை அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த நிலை என்னன்னு சொன்னா, அவர் வந்து எல்லாமே ஃபரது, எல்லாமே ஃபரது என்பதாக அவர் உறுதி கொண்டால், அல்லது ஆடை நஜிசான ஆடை இருக்குத அதை வேகமா தூக்கி போடுறதுக்காக வேண்டி விரைந்து போய் என்ன செஞ்சார், தூக்கி போட்டார். அதே மாதிரி காய்ந்த அந்த நஜிஸ் விழுந்தவன உடனே கையை உதறிட்டார், காத்துல அந்த அந்த ஆடையை அடிச்சு பறந்தவன உடனே என்ன செஞ்சாரு, அவருடைய மறைவிடத்தை உடனே மூடிட்டார். இப்படிலாம் நடந்துச்சுன்னு சொன்னா அவருடைய தொழுகை பாத்திலாகாது. உதாரணமா சரி, அப்ப அந்த மாதிரி இந்த நிலைகள் ஏற்பட்டு அவருடைய விரைவாக அவர் வந்து அந்த நெஜிஸை தட்டி விட்டுட்டாரு, அல்லது காய்ந்த நெஜிஸை உதறிட்டாரு, சத்துருவா அவரு மறைவிடத்தை மறைச்சிட்டாருன்னு சொன்னா அவருடைய தொழுகை பாத்திலாகாது, சரி. இது இபாரத்தை பார்க்கும்போது இன்னும் இன்ஷா அல்லாஹ் தெளிவாக பார்க்கலாம். அடுத்ததாக அர்கானுஹா, அதாவது தொழுகையுடைய ருக்குன்கள், பில்லர்ஸ் ஆஃப் பிரேயர்ஸ், பிரேயருடைய ருக்குன் என்ன, 17, சபாத் ஆஷர். அப்போ முன்னாடி 12ன்னு சொல்லியிருந்தாங்க ஆரம்பத்தில், இப்போ அதோடு சேர்த்து ஒவ்வொரு இதுலையும் அந்த துமனீனத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அமைதி காத்தல், தரிப்பட்டு இருக்குதல், அதையும் சேர்த்துருக்காங்க, தர்த்தீபையும் கொண்டு வராங்க. பாருங்க, முதலாவது நீயத்தை பற்றி நம்ம விலாவரியாக அந்த 12 அர்கான்கள் என்று சொல்லப்பட்ட அந்த பாடத்திலேயே பேசப்பட்டது. நீயத் முதலாவது, நீயத்தை என்ன செய்யறது, சரி நீயத்தை எப்படி வைக்கணுங்கிற விஷயத்தையும் நம்ம அங்கே சொல்லியிருந்தோம். அதாவது இந்த 3 விஷயங்கள் இருக்கணும். ஒன்று வந்து என்னது, உசல்லி ஃபர்த சலாத் லுஹரி, உசல்லி ஃபர்த சலாத் லுஹரிங்கிற விஷயத்துல அந்த நீயத்தை முழுமையாக, அதாவது அந்த தொழுகையுடைய அத்தனை செயல்களையும் நம்ம சிந்தனையில கொண்டு வந்து இது நான் தொழுகிறேன் அப்படின்னு அந்த விஷயத்த ஜஹன்ல நம்முடைய சிந்தனையில நிறுத்தணும். அதோட என்ன செய்யறது, ஃபரதோ அந்த வார்த்தையை சொல்லணும், நம்ம லுஹரா அசராங்கிற பெயரையும் குறிப்பிடணும். அதுக்கப்புறம் தக்பீரத்துல் இஹ்ராமை பத்தி பேசணும். ரெண்டாவது தக்பீரத்துல் இஹ்ராம் அல்லாஹு அக்பர்னு, அது மாதிரி நீயத்து எதுக்குள்ள வரணும், அலிஃப்லேருந்து ராக்குள்ள என்ன செய்யணும், நீயத்தை அந்த எல்லா நீயத்தை அந்த 3 விஷயங்களும் அந்த அலிஃப்லேருந்து ராக்குள்ள கொண்டு வந்துடணும். ரெண்டாவது தக்பீரத்துல் இஹ்ராம் சொன்னோம், அதாவது தக்பீரே தஹ்ரீமாவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை சொல்றது அது முதல் ஆரம்ப தக்பீரு. இது எப்படி சொல்லணும், நின்ற நிலை, கியாமுடைய நிலையில சொல்லணும். முழு வார்த்தையும் எங்க நிகழணும், கியாமுடைய நிலையில. ஒரு எழுத்து கூட என்ன செஞ்சிடக்கூடாது, கியாம் அல்லாத வேற நிலையில் நிகழ்ந்து விடுமே என்றால் தொழுகை கூடாமல் போயிடும், அந்த தக்பீர் தஹ்ரீமா ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப அதனால தக்பீர் தஹ்ரீமாவுடைய நிலையை நம்ம பார்த்தோம். மூணாவது கியாம், நிலைநிற்றல்ங்கிற விஷயம், அது ரொம்ப அவசியமானது. அது யாருக்கு முடியலை அல்லது சிலருக்கு தங்கடங்கள் இருக்கு என்றால் அவருடைய விஷயம் வேற. ஆனால் நின்று கொண்டு தான் தொழுவதுங்கிறது அவசியமா இருக்கு. அப்போ கியாமுங்கிறது என்னங்கிறத சொன்ன, அவருடைய அந்த முதுகந்தண்டை நேராக வைத்துக் கொள்வது, முதுகந்தண்டை செய்து நேராக வைத்துக் கொள்வது. அதே நேரத்தில் சிலவருக்கு உடம்பு வந்து அந்த அம்பு மாதிரி வளைஞ்சுதான் இருக்கு, கோணத்தின் காரணமாகவோ அல்லது பலகீனத்தின் காரணமாகவோ அல்லது வயது முதிர்ந்ததன் காரணமாகவோ அவர் கூண விழுந்த மாதிரி இருந்தார்னா அதை பற்றி எந்த விதமான ப்ராப்ளம் கிடையாது, அந்த மாதிரி நின்று கொள்வார், சரி. ஆனால் ருக்குக்கு போது கொஞ்சம் அதிகமாக குனிஞ்சு கொள்வார், சரி. அடுத்து ஃபாத்திஹா ஓதுறது, பஸ்மலா வந்து ஆயத், ஃபாத்தியால இருந்து ஒரு ஆயத் என்பதாக சொன்னோம். இப்போ ஃபாத்திஹாவை என்ன செய்யணும், இமாமும் ஓதுவாரு, முக்ததியும் ஓதுவாரு, மாமுமும் ஓதுவாரு, முன்ஃபரிதும் ஓதுவார், எல்லாரும் என்ன செய்யணும், ஃபாத்தியா சூறாவை கண்டிப்பாக ஓதியாக வேண்டும். ஃபாத்தியா சூறாவோட சேர்த்து அந்த பிஸ்மில்லா என்பது ஃபாத்தியாவுடைய ஆயத்து தான், ஆனால் அதையும் இணைத்து என்ன செய்வார், பிஸ்மில்லாவை கொண்டு தான் அந்த சூறாவை ஆரம்பம் செய்வார், சரி. அடுத்ததாக 5, 6 என்னது, ருக்கு சேருது, துமனினத், அதுல என்ன சேருது, தரிப்பட்டு இருக்கிறது, ருக்கு சேருது,
அப்போ முதல்ல ருக்குங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஃபரலாக இருக்குது. ருக்கு என்ன செய்யறது? ருக்கு என்னது? நம்ம பரிபூர்ணமா செய்யறது. அந்த ருக்குவுடைய நிலையை சொன்னா அவருடைய தலை, அவருடைய முதுகு எல்லாம் கரெக்டா அந்த பித்தருக்கு சமமானதாக இருக்கணும். என்ன செய்யணும்? அந்த ருக்குல தன்னுடைய விரல்களை வைத்து என்ன செய்யணும்? முட்டிக்காலை நல்லா பிடித்து கொள்ளணும் என்பதாக எல்லாம் சொன்னோம். அப்ப அந்த ருக்குல வந்து போய் நிக்கிறது அதுல கொஞ்ச நேரம் தடிபட்டு இருக்கிறது. ருக்குல போயிட்டு என்ன செய்யணும்? அதுல தடிபடணும். தடிபடுற விஷயத்துல அந்த சுபஹான ரப்பியல் அலீம்ங்கிறத 3 தடவை சொல்லலாம். அப்படிங்கிறத சொன்னா இமாமாக இருந்தால் 3 தடவை ஓதுறது. அதை விட அதிகப்படுத்த இமாமுக்கு அனுமதி இல்லை. அப்படி அதிகப்படுத்தணும்னு சொன்னா என்னது? பின்னாடி நிற்கக்கூடிய மாமூன்கள் ஒரு குறிப்பிட்ட ஆட்களா இருக்கணும். அதே மாதிரி ஒரு மஹ்சூரின்கள் வழக்கம் அவங்க பொருந்தி கொள்ளணும். இது போன்ற விஷயங்கள் இருந்தால் அவர் அதிகப்படுத்தலாம். அதே இது முன்ஃபரிதா தொழக்கூடிய ஒரு 3, 5, 7, 9, 11 வரைக்கும் அதை என்ன செய்யலாம்? அதிகப்படுத்தலாம். அப்போ தரிப்படுதலுங்கிறது மிக முக்கியமான ஃபரலாக இருக்கு. ருக்குக்கு போயிட்டு தரிபடாமல் எந்திரிச்சிட்டாருன்னு சொன்னா அவருடைய ருக்கு கூடாது. அதே மாதிரி 7வது 8 யாத்திதால். ஒரு யாத்திதால் ஒத்துமானின்னு சொன்னோம். யாத்திதாலுங்கிறது ருக்குல இருந்து என்ன செய்யுது? நிலைக்கு வர்றது. மீண்டும் நிலைக்கு வருவது. இப்ப நம்ம இந்த ஒவ்வொன்றும் சொல்றோம். இப்ப உதாரணமா ருக்குவுடைய விஷயமா இருக்கட்டும், ருக்குவுக்கு போறது வெறும் ருக்குவுடைய நியத்தோட தான் போகணும். ருக்கு அல்லாத வேற நியத்துல போனாருன்னா ருக்கு கூடாம போயிடும். அது மாதிரி யாத்திதாலுக்கு வராரு அப்படின்னு சொன்னா, நான் யாத்திதாலுக்கு வருகின்றேன் அப்படிங்கிற நியத்துல தான் வரணுமே ஒழிய, அது அல்லாத வேற நியத்தை கொண்டு வந்தாருன்னா யாத்திதால் கூடாம போயிடும். அப்ப அதே மாதிரி சுஜூதுக்கு போகும்போது அதே நிலை தான். சுஜூதுக்கு போகும்போது நம்ம சொல்லியிருக்கோம், யாத்திதால வந்தோன்னே என்ன ஓதணுங்கிறத சொன்னோம். யார் எவ்வளவு ஓதணும் அளவு எல்லாமே சொல்லியிருக்கு. அடுத்து சுஜூதுடைய விஷயம். சுஜூதுங்கிறது சஜிதாக்கு போகும்போது எப்படி போகணும்? அதாவது அதில் சஜிதால போய் எத்தனை உறுப்புகள், அதாவது தன்னுடைய முதல்ல முட்டிக்கால், அப்புறம் 2 கைகள், அப்புறம் வந்து என்ன செய்யறது? நெத்தியையும் மூக்கையும் ஒன்றாக வைப்பது. வச்சவன என்ன செய்யறது? தன்னுடைய கைகளை அந்த தோலுக்கு நேராக வைக்கிறது. அதில் வயிற்றையும் தொடையும் விலக்கி கொள்வது. அதே மாதிரி முழங்கைகளை இந்த 2 விலாப்புறங்களை விட்டும் அகற்றிக் கொள்வது. அதே போல காலுக்கு மத்தியில் 2 முட்டுக்கு மத்தியிலையும் சரி, கால்களுக்கு மத்தியிலையும் சரி, அந்த ஒரு ஜான் அளவுக்கு இடைவெளி இருப்பது. இதெல்லாம் ஆண்களுக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும்? எல்லாமே ஒட்டியாக நம்ம எதெல்லாம் பிரிஞ்சிருக்கணும்னு சொன்னோமோ அத்தனையும் இணைந்திருக்க வேண்டும். இது யாருக்கு? பெண்களுக்கு. சரி. அதே மாதிரி சுஜூதுல தரிபடுற விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் ஜுலூஸ் பைன சஜிதத்தைன் 2 சஜிதாக்கு மத்தியில அமர்தல். இதுக்கு என்னது? அதாவது இந்த ஜில்சத்துல உட்கார் 2 அதாவது இதுக்கு பேர் சீரிருப்புன்னு சொல்றோம்ல. அதுல என்ன செய்யறது? எந்திரிச்சு உட்கார்றது அதே நியத்தோட தான் எந்திரிக்கணும். சிறியிருப்புக்காக எழுந்திருக்கிறேங்கிற நியத்துல எந்திரிச்சு உட்கார்ந்து அல்லாஹு மக்ஃபிர்லி அல்லா ரப்பி ஃபிர்லி வரஹம்னி வஜுபுர்னி வர்சுக்னி வஹ்தினி வஆஃபினி வஅஃபு அன்னிங்கிற துஆவை ஓதிக்கொள்றது. அதே மாதிரி அதில் உட்காரும் போது எப்படி உட்காரணும்? நம்ம அதில் வந்து ஒரு சில முறைகள் சொல்லியிருக்கிறோம். பொதுவாக அதில் உட்கார்றது இஃப்திராஷுடைய இருப்பில் உட்கார்றது தான் அஃவல். ரொம்ப சிறந்ததுன்னா, அதாவது இடது காலை படுக்க வைத்துக் கொண்டு அதன் மீது அதனுடைய பின்னங்கால் மீது உட்கார்ந்துக்குருவாரு. வலது காலை என்ன நட்டி வைக்கிறது. இதுதான் முறை. சரி. நட்டி வைக்கும்போது கிபிலா முன்னோக்கி வச்சுக்கொள்வார். அது இல்லாம இதுதான் இந்த முறை தான் சரியான முறை. இது சிறந்தது. இன்னொரு முறை சுன்னத்தான முறை என்பதாக ஒன்றை சொன்னா, அது என்னன்னு சொன்னா, முட்டி கீழ இருக்கும். அவருடைய குதிங்கால்கள் வந்து இருக்குல்ல, பின்னாடி இருக்கக்கூடிய அந்த விரல் நுனிகள் அது மேல என்ன செய்வார்? அவர் நின்று கொண்டு என்ன செய்வார்? இவர் தன்னுடைய பித்தட்டை என்ன செய்வார்? அந்த அகீப் பின்னாடி இருக்கிற அந்த பிறங்கால்கள் 2 மீது வைத்துக் கொள்வார். இது ஒரு முறையாக இருக்கு. இது சுன்னத். ஆனா சிறந்த முறைங்கிறது இஃப்திராஷுடைய இருப்புல உட்கார்றது தான் மிக சிறப்பானதாக இருக்குது. சரி. அடுத்ததாக 13, 14 எடுத்துக்கிட்டா தஷஹுதுல் அஹீர் ஜுலூசு, அதாவது தஷஹுதுல் அஹீர்ல உட்கார்றது ஒரு சுன்னத், ஒரு கடமை. அதுக்கு தஷஹுதுல் அஹீர் ஓதுறது ஒரு கடமை. அதே போல அதுல உட்கார்றது ஒரு கடமை. அப்ப அவசியமா அதுல உட்கார்ற விஷயத்த சொன்னோம். அது 2 விதமா உட்கார்ற. தஷஹுல் அஹீர்னு சொன்னாலே அதுல வந்து உட்காரக்கூடிய முறை தவறக்கூடிய முறையில உட்காருவாரு. இடது கால அதாவது வலது காலை நட்டி வச்சு இடது காலை வலது காலுக்குள்ளோட வெளியாக்கி கொண்டு இவர் தன்னுடைய பித்தட்டை செய்வார்? கீழே தரையில் வைத்த வண்ணமாக உட்கார்ந்து கொள்வார். உட்கார்ந்து விரல்களை எப்படி வைக்கணுங்கிற விஷயத்த நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அப்போ அதில் தஷஹுதுல் அஹீர்ல தஷஹுத முழுமையாக என்ன செய்யணும்? ஓதணும். சரி. அடுத்ததாக வஸ்ஸலாத்து அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீஹி. அப்போ அதில் என்ன செய்யறது? இந்த ஜுலூஸ்ல தஷஹுதுல் அஹீர்ல ஜுலூஸ்ல என்ன செய்யறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்தை ஓதுறது. ஸலாத் ஓதும் போது அது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஓதும் நிலையில நம்ம வந்து ஸலவாத் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒரு அதாவது ரூஹானியத்தோட என்ன செய்யறது? ஓதுறது. அடுத்ததாக தஸ்லீமத்துல் ஊலா, முதல் சலாம் கொடுக்கிறது கட்டாயம் சொல்லி சொன்னோம். அதனால தான் மஸ்பூக்கானவர் என்ன செய்யறாரு? முதல் சலாமுக்கு முன்னாடி எந்திரிச்சு அவருடைய தொழுகையே வீணா போயிருன்னு சொல்லி சொன்னோம். அப்ப அடுத்து தர்த்தீப். இதுல வந்து தர்த்தீப் அவசியமா இருக்குது. இந்த வரிசை பிரகாரம் தான் செய்யணும். மாத்தியோ அல்லது ஒண்ணுக்கு பின் முரணாகவோ செய்வது சரியாகாது. அப்ப இந்த விஷயங்களை பத்தி 12 விஷயங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டுச்சு. அது விளக்கமாக விவரிக்கவும் பட்டு விட்டது. இங்க லேசாக நாம் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம்? அதனுடைய சின்ன ஒரு ஞாபகம் முற்றலை இங்கு செஞ்சிருக்கோம். அடுத்ததாக அபாது சுன்னத் என்று எடுத்துக்கொண்டால் அபாதுஹா சித்தத்துன். அப்போ அதனுடைய
அபாத் என்றால் என்னது? அது அதாவது செய்யறதை விட்டுட்டோம்னு சொன்னா சஜிதா சஹு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். அப்ப என்ன 1 2 தஷஹுதுல் அவ்வல் வ ஜுலூசு, அதாவது முதல் தஷஹுதுல் அவ்வல் 2வது ரக்காத்துல உதாரணமா 4 ரக்காத் தொழுகையாக இருந்தால் 2வது ரக்காத்துல 3 ரக்காத் தொழுகையா இருந்தாலும் 2வது ரக்காத்துல அமரக்கூடிய அமர்தல் இருக்குது. அப்போ ஓதக்கூடிய ஓதல் தஷஹுதுல் அவ்வல். அதுல அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வரைக்கும் நிச்சயவாரு தஷஹுத ஓதுவாரு. எதை ஓத மாட்டார்? அதுக்கு மேல தன்னுடைய நபிசல்லாஸ்னுடைய குடும்பத்தின் மீது என்ன செய்ய மாட்டாரு? அதுல சலவாத் ஓத மாட்டாரு. அப்போது முதல் ஜுலூஸுடைய இருப்பு அதுக்கு என்ன செய்ய தஷவுது ஓது. அப்போ தஷவுது ஓதுறது ஒன்றும், அதுக்காக இருக்கிறது 2. அப்போ இந்த 2ம் இருக்குது. 1வது 2வது இருக்கிறது. அதாவது ஃபர்ஸ்ட் 2 1 2 என்னது? அதாவது 2வது முதல் தஷவுதுக்காக அமர்தல், அதை தஷவுது அதுல ஓதுதல், இந்த 2 இருக்கு. சரி, இதுல எதையாவது விட்டுட்டாலும் சஜாசோ செய்யணும். அடுத்து 3 நாள் எடுத்துக்கொண்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிலே ஸலவாத் ஓது, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் என்று ஓதுறது. ஆனா அவங்களுடைய குடும்பத்தார் மீது கடைசியில் ஓதணும். அப்ப இங்க என்னது? ஆரம்பத்துல ஸலவாத் ஓதுறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஓதுறது என்ன இபாதத் சுன்னத்துல கட்டுப்பட்டது. அது ஓதலைன்னா சஜா செய்வார். கடைசியில அவங்க நபி மீதும் ஓதுவாரு, அது ஃபர்ல் ஆயிடுச்சு. அந்த குடும்பத்தார் மீது ஓதுறது அது எனது இபாதத் சுன்னத்துல கட்டுப்பட்டது. அங்க விட்டுட்டாருன்னா அங்க என்ன செய்வார்? சஜா செய்வார். அடுத்து 5 6 குனூத் ஃபஜர்ல ஓதுறது. அதாவது ஃபஜர்ல 2வது ரக்காத்துல ருக்குவுக்கு பிறகு ஓதப்படக்கூடிய ஒரு விஷயம் குனூத்தாக இருக்குது. அந்த குனூத்தை நம்ம நேற்று பார்த்தோம். அதுக்காக நிலை நிற்கிறது. இந்த 2மே என்னது? இபாதத் சுன்னத்துல கட்டுப்பட்டதாக இருக்கு. அப்ப இவைகள் அல்லாத மற்றவைகள் எல்லாம் சுன்னத்துகளுடைய அந்த லிஸ்ட்ல வந்துடும். அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் நாம பார்க்க இருக்கின்றோம். இப்போ வாங்க இன்ஷா அல்லாஹ் இபாரத்துகளை பார்ப்போம். கிதாபுடைய இபாரத்துகளை பார்த்து நாம் விளங்கிக் கொள்வோம். இப்போ மத்தா அகல்ல பிஷர்த்தி மின்ஹா பத்தலத்தி ஸலாத்து, அதாவது எப்பொழுது அகல்ல பிஷர்த்தி மின்ஹா, அதிலிருந்து மேல் சொன்ன ஷரத்திலிருந்து, அகல்ல பிஷர்த்தி ஏதாவது ஒரு ஷர்த்தை கொண்டு, மின்ஹா தொழுகையிலிருந்து, அதாவது ஒரு ஷரத்தில் இடையூறு ஏற்பட்டால் பத்தலத்தி ஸலாத்து தொழுகை முறிந்துவிடும். அதுவும் அப்போ அகல்லனா எனது ஏதாவது குறை ஏற்பட்டு விட்டால் அல்லது இடையூறு ஏற்பட்டு விட்டால், ஏதாவது ஒரு ஷரத்துல இடையூறு ஏற்பட்டு விட்டால் தொழுகை முறிந்துவிடும். மின்ஹானா அந்த தொழுகையிலிருந்து, அதிலிருந்து ஷரத்தை கொண்டு ஏதாவது அதற்கு இடையில ஏதாவது ஏற்பட்டு விட்டால் பத்தலத்தி ஸலாத்து தொழுகை முறிந்துவிடும். மிஸ்ல் உதாரணமாக ஐ யஸ்பிகஹுல் ஹதஸு ஃபீஹா வலவ் சஹ்வன். உதாரணமா என்ன? ஐ யஸ்பிகஹுல் ஹதஸு, ஹதஸானது அவரை முந்தி விடுவதாயிருக்கும். ஃபீஹா அதில் இந்த தொழுகையிலே, வலவ் சஹ்வன் அது மறதியாக ஏற்பட்டாலும் சரியே, இதை கொண்டு தொழுகை முறிந்துவிடும். ஹதஸானது முந்தி விடுறதுனா என்ன? உதாரணமா இது தாய்மை ஹதீஸ் கிடையாது. உதாரணமா திடீர்னு அவருக்கு சிறுநீர் வெளியே வந்துச்சுல, காத்து பிரிஞ்சிச்சு, இந்த மாதிரி ஏற்பாட்டுச்சுன்னு சொன்னால், இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், அப்போ ஹதஸ் அதாவது ஏதாவது ஒரு ஹதஸ் அவரை முந்தி விட்டது. எப்படி? அவருக்கு அதில் ஏற்பட்டுருச்சு, தொழுகையில ஏற்பட்டுச்சு. அது மறதியா ஏற்பட்டாலும் அவருடைய தொழுகை முறிந்துவிடும். ஏன்? அந்த ஷரத்துல நம்ம என்ன சொன்னோம்? அந்த சுத்தம் தஹாரத்து இல்லை ஹதசி ஒன் நஜிஸுங்கிறது என்ன செய்யணும்? கடைசி வரைக்கும் இருக்கணுங்க. தஹாரத்துல ஹதஸ்ல இடையூறு ஏற்பட்டுச்சு, ஆரம்பத்தில் இருந்துச்சு, இடையில முறிவு ஏற்பட்டுருச்சு, அதனால தொழுகை பாத்திலாயிரும். அல்லது துசீபஹு நஜாசத்துன், ஏதாவது ஒரு நஜீஸ் ஏதாவது துசீபஹு அவரை படுவதாக இருக்கும். அவரை துசீபஹு அதாவது படுவது, நஜாசத்துன் ரத்துபத்துன் ஈரமான ஒரு நஜிஸ் ஒன்று அவர் மீது படுவதாக இருக்கும். ஏன்னா வலம் யுல்கி சௌப, ஆனால் அது அவருடைய ஆடையில் படவில்லை. வலம் யுல்கி சௌபன் அவருடைய ஆடையில் அது படவில்லை. அப்போ ஒரு நஜாசத் அவருக்கு படுது. துசிபஹு நஜாசத்துன் ரத்துபத்துன் ஈரமான நஜிஸ் என்ன செய்யுது? ஏற்படுது. ஆனால் வலம் யுல்கி சௌபல அவருடைய ஆடையில் படவில்லை. யாபிசத்துன் அதாவது நஜாசத்துன் யாபிசத்துன், அப்போ ஒரு காய்ந்த நஜிஸ் படுது. யுல்கிஹா பி எதிஹி அவருடைய கையை கொண்டு அதை தூக்கி வீசுகிறார். கும்மிஹி அல்லது அவருடைய சட்டை பையை கொண்டு என்ன செஞ்சிடார்? அதை தூக்கி எறிஞ்சிறார். யுல்கிஹா அதை போட்டு விடுகிறார். நஜாசத்தை அவர் தூக்கி போட்டுறாரு. பி எதிஹுடைய கையை கொண்டோ அல்லது கும்மை கொண்டோ, இதை கொண்டு அவருடைய சட்டப்பையை கொண்டோ தூக்கி போட்டுறாரு. தக்ஷிஃபர் ரீஹு தக்ஷிஃபர்னா தக்ஷிபத மிஸ்ரு. உதாரணமாக தக்ஷிஃபர் ரீஹுன்னு வருதுல, காற்று, அதாவது காற்று வெளிப்படுத்தி விடுவது. அவுரத்தஹு அவருடைய மறைவிடத்தை, அவருடைய மறைவிடத்தை காற்றடித்து என்ன செஞ்சிருச்சு? வெளிப்படுத்தி விடுவதா இருக்கும். சுத்ரத இன்னும் என்னது? அந்த சுத்ராவை, அவருடைய அந்த சுத்ராவை தூரமாக்கி, தூரமாகி விடுவது. அசுத்ரத்து அவருடைய சுத்ரா இருக்க தூரமாகி விடுவதா இருக்கும்.
அப்போ என்னது அவர் மறைவிடம் என்ன செஞ்சிருச்சுமா, அந்த மறைக்கக்கூடிய அந்த சுத்ரா இருக்குது அது தூரமாகி விடுவது. அப்போ ஒன்று காற்றடிச்சு என்ன செஞ்சு அவருடைய மறைவிடத்தை என்ன செஞ்சிருச்சு, தூக்கிடுச்சு லேசா, அல்லது அவருடைய சுத்ராவை தூக்கி தூர தூரமாயிடுச்சு. சுத்ரா தூரமாயிடுச்சு, மறைக்கக்கூடிய அந்த மறை பொருள் இருக்குது அது தூரமாகி விட்டது. சரி. அவ் யஅதகித, அப்போ அவன் உறுதி நம்பிக்கை கொள்வதா இருக்கும். பஅத அஃஆலிஹா ஃபர்லன், அவனுடைய அந்த தொழுகையினுடைய செயல்களில் சிலதை பரலாகவும், பஅதஹா அந்த தொழுகையில் சிலதை சுன்னத்தாகவும் அவன் நம்புவதா இருக்கும். வலம் யுமையிஸ் ஹுமா, ஆனால் அவை இரண்டுக்கும் மத்தியில் அவன் எந்தவித பிரிவையும் பார்க்கவில்லை, ஏற்படுத்தவில்லை. வலம் யுமையிஸ் ஹுமான, அவன் பிரிக்கவில்லை. ஹுமா அந்த ரெண்டுக்கும் மத்தியில், அதாவது ஃபரலுக்கும் இந்த சுன்னத்துக்கும் மத்தியில் எந்தவித பிரிவையும் என்ன செய்யல, அவன் ஏற்படுத்தவில்லை. அதை வந்து பிரித்து காட்டவும் இல்லை. சரி. இப்போ வலவ் ஃபலவ் யஅதகத அன்ன ஜமீஅஹா ஃபரதுன் அவ் பாதர பிஇல்காஇ ஸௌபின் நஜிஸி வபினஃப்லில் யாபிசத்தி வசத்ரில் ஔரத்தி லம் தபுத்துல். அவங்க மேலேருந்து ஒரு விஷயமா சொல்லிட்டு வராங்க. ஹதசு முந்திருச்சுன்னு சொன்னால் அவருக்கு தொழுகை பாத்தில் ஆயிரும். மொதல் விஷயம். அப்போ ஒரு காஞ்ச ஈரமான நஜிஸு ஏற்பட்டுச்சு, ஆனால் வந்து அவருடைய ஆடையில் அது படலை. சரி. அல்லது ஒரு காய்ந்த நஜிஸ் ஒன்று என்ன செய்கிறார், அவர் தன்னுடைய கையால் அல்லது அவருடைய அந்த சட்டை பையால் தட்டி விட்டுறார், அல்லது காற்று அடித்து அவருடைய மறைவிடத்தை தூக்கிறது, அல்லது மறைவிடம் என்ன ஆயிடுது, அவரை விட்டு ரொம்ப தூரம் ஆயிடுது. இப்போ அவ் யஅதகித பஅத அஃஆலி, அவருடைய செயல்களை சிலதை ஃபரதா நினைக்கிறாரு, சிலதை சுன்னத்தா நினைக்கிறாரு. ரெண்டுக்கும் மத்தியில் என்ன செய்யல, அவர் பிரிவை எந்த பிரிவையும் காட்டவில்லை, ஏற்படுத்தவும் இல்லை. எந்த பிரிவும் என்ன செய்யல, ஏற்படுத்தவும் இல்லை, காட்டவும் இல்லை. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, அவர் என்ன செஞ்சார், நஜீஸ் வந்து ஈரமான நஜீஸு அவருக்கு பட்டுச்சு ஆடையில், அதான் ஆடையில் படலை, ஏன்னா விழுந்த ஒரு ஆடையில் படலை, அல்லது காஞ்ச நஜீஸ் பட்டுச்சு, அது அவருடைய கையாலையோ அல்லது தன்னுடைய கும்மாலையோ என்ன செஞ்சுட்டாரு, அதை தூக்கி போட்டாரு, அல்லது காற்று அடித்து அவருடைய மறைவிடத்தை தூக்கிடுச்சு, அல்லது அவருடைய சுத்ராவை தூக்கி சுத்ரா தூரம் ஆயிடுச்சு. அதே மாதிரி என்ன செய்யுது, அல்லது யாத்தகித அஃஆலுஹா, அவருடைய பாத அஃஆலி, அவருடைய சில தொழுகையுடைய செயல்களில் சிலதை அவர் ஃபரதா நினைக்கிறாரு, சிலதை சுன்னத்தா நினைக்கிறாரு. ஆனால் வலம் இமைஸா, இதுதான் சுன்னத்து, இதுதான் ஃபரதுங்கிறது அவருக்கு தெரியலை. உதாரணமாக எல்லாத்தையுமே ருக்கு செய்கிறாரு, சமீல் ஆளும் நபிதா வராரு, ஃபாத்தியா ஓதுறாரு, அது மாதிரி ஜில்சத்து இஸ்திராஹா இருக்கிறாரு, பைனல் ஜல்சத்தின் இருக்காது, யாத்திதா எல்லாமே வராரு. ஆனால் இதில் வந்து எது அவருக்கு சிலது இதில் ஃபரல் நினைக்கிறாரு, சிலது சுன்னத்து நினைக்கிறார், எதுன்னு சொல்லி அவருக்கு பிரிக்கலை. வலை யுமைஸுமான அந்த இதை அவர் என்ன செய்யலை, பிரிக்கவும் இல்லை. சரி. ஃபலவ் யாத்தக, இப்போ என்ன ஆகுங்கிறத சொல்கிறாங்க. மொதல் இதில் வந்து நம்ம சொல்லிட்டோம், பாத்தில் ஆயிடுச்சு தொழுகை, பாத்தில் அதை செயற்பட்டால் பாத்தில் ஆயிடுச்சு. அப்போ ஃபலவ் யாத்தகத, அவர் யாத்திகால் செய்தால், நம்பிக்கை கொண்டால், அன்ன ஜமீ அஹா ஃபரதும், எல்லாமே ஃபரல் நினைச்சார். அதாவது இப்போ இதில் என்ன விஷயம் சொன்னால், ஃபரலை சுன்னத்தை ஃபரதுன்னு நினைச்சா கூட பரவாயில்லை, ஆனால் ஃபரலை சுன்னத்து நினைச்சிட்டாருன்னு சொன்னால் அவருடைய தொழுகை வீணா போயிடும். ஃபரது என்ன செய்ய முடியாது, சுன்னத்து நினைக்க முடியாது. ஆனால் என்ன செய்கிறாரு, சிலதை ஃபரதுன்னு நினைக்கிறாரு, சிலதை சுன்னத்து நினைக்கிறாரு. அது வந்து என்னது, ஆபத்தான ஒன்று தான். சரி. இப்போ இந்த மேலே சொன்ன ஷக்கல் எல்லாம் என்ன செய்யும், தொழுகை முறிந்து விடுற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எல்லாமே அங்கே பத்தலத்தி சலாத்னு சொல்லி மிஸ்ல உதாரணம் தான் கொடுத்துட்டு வர்றாங்க. அப்போ இதில் எது எதனுடைய தொழுகை வந்து தப்பிக்கும். இப்போ ஒரு ஹதஸ் முத்திருச்சுன்னா தொழுகை பாத்தில் ஆயிடுச்சுன்னாங்க. அப்போ நஜாசத்து, ஈரமான நஜாசத்து அவர் மேலே ஆடையில் படலை அவருக்கு, சரி விழுந்துச்சானா. அதே மாதிரி காஞ்ச நஜாசத்து படித்து கையாலையோ அல்லது சட்டப்பையால தூக்கி வீசிட்டாரு, அல்லது காற்று அடித்து அவருடைய மறைவிடத்தை தூக்கிச்சு, அதே போல் அவருடைய சுத்ரா தூரம் ஆயிடுச்சு, சிலது ஃபரது சிலது சுன்னத்து நினைச்சார், ரெண்டையும் பிரிக்கலை. இப்போ இந்த நிலையில எப்பெல்லாம் அந்த இவருடைய தொழுகை தப்பிக்கும்னு சொன்னால், எல்லாத்தையும் ஃபரதுன்னு நினைச்சாரு, அல்லது அந்த நஜிசான ஆடையை தூக்கி போடுறதுக்கு என்ன செஞ்சிட்டாரு, வேகமாக முயற்சி செஞ்சுட்டாரு. அதே மாதிரி காஞ்ச ஆடையை உதறிட்டார், காஞ்ச நஜாசத்தை உடனே உதறிட்டார். அதே மாதிரி அவுரத்தை என்ன செஞ்சார், உடனே மறைச்சிட்டாருன்னு சொன்னால் இவருடைய தொழுகை பாத்திலாகாது. ஃபலவ் யாத்தகத, அவர் யாத்திகா செய்தால், நம்பிக்கை கொண்டால், அன்ன ஜமீ ஆஹா ஃபரதுன், எல்லாமே ஃபரல் தான் என்பதாக, தொழுகையினுடைய எல்லாமே ஃபரல் என்பதாக நினைத்தாலோ, அவ் பாதர, வேகமா பி இல்காய் ஸௌபின் நஜிசி, நஜிசான ஆடையை என்ன செஞ்சாரு, தூக்கி போடுறதுல வேகம் காட்டினார். வேகமா என்ன செஞ்சாரு, அதை தூக்கி போடுறத வேகம் காட்டினார். வபி நஃப்லில் யாபிசத்தி, காய்ந்த நஜாசத்தை இப்படி உதறி தள்ளிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னா. அதே மாதிரி சத்ரில் அவுரத்தி, சத்ரில் அவுரத்தி, அது மாதிரி அவருடைய அந்த மறைவிடத்தை உடனே செஞ்சாரு,
மறைச்சார். இதெல்லாம் வேகமா நடந்துச்சுன்னு சொன்னா பி இல்காய் சௌபின் நஜிசி பி நஃப்தில் யாபிசத்தி வசத்தில் அவுரச்சி இதெல்லாம் பாதர விரைவாக செய்தார் என்றால் இவருடைய தொழுகை பாத்திலாகாது. அப்ப இதுல தாமதம் காட்டிட்டாலோ அல்லது என்ன செஞ்சுட்டார், எல்லாமே சுன்னத்து அல்லது சுன்னத்து சிலது ஃபர்ல் சிலது நினைச்சாலோ அது யாபிசத்தை கையா அதாவது உதறாம விட்டுட்டாலோ ரொம்ப நேரம் தங்குற அளவுக்கு அதில் கையிலே படுற அளவுக்கு வச்சுட்டாலோ அது கையால தூக்கி தட்டி தட்டி விட்டாலோ அவருடைய தொழுகை பாத்திலாயிரும். இப்போ இந்த மாதிரி நிலை ஏற்பட்டால் தொழுகை பாத்திலாகாது. வேகமா என்ன செய்யணும், உதறது, அந்த ஈரமான நஜிசான ஆடையை தூக்கி வீசிடுறது, அதே மாதிரி அவுரத்தை உடனே மறைச்சிடுறது. இதை கொண்டு என்ன செய்யாது, தொழுகை அவருக்கு பாத்திலாகாது. அர்கானுஹா சபாத்த அஷர தொழுகையினுடைய ருக்குன்கள் கடமைகள் 17 இருக்கிறது. அந்நியத்து ஒன்றாவது நீயத்து வைப்பது. இதனுடைய விவரங்கள் விளக்கங்களை நம்ம இதனுடைய சுருக்கத்திலையும் சொன்னோம், அதே மாதிரி முந்தைய பாடங்களை விவரமாக சொல்லிவிட்டோம். அப்போ நீயத் செய்வது, தக்பீரத்துல் எஹ்ராமி தக்பீர் தஹ்ரீமா கட்டுவது அதாவது சொல்லுவது, ஒல் கியாம் அதே மாதிரி என்ன செய்வது நின்று கொண்டு நிலை நிற்றல், இப்போ கியாம் நிலை நின்று தொழுவது. அப்போ நிற்குதல்ங்கிறது ஒரு ருக்குனாக இருக்கு, ஃபரதான ருக்குனா இருக்கு. ஒல் ஃபாத்திஹத்து அதே மாதிரி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது. எல்லா ரக்காத்திலும் என்ன செய்யறது, சூரத்துல் ஃபாத்தியாவது முன்ஃபரிதா இருந்தாலும் சரி, முக்திதியா இருந்தாலும் சரி, இமாமாக இருந்தாலும் சரி, ஃபாத்திஹா சூராவை ஓதுவது. அதே மாதிரி ருக்கு செய்வது, ருக்குல துமனீனத்து ருக்குல என்ன செய்யறது, அந்த தரிபடுதல் துமனீனத்தை மேற்கொள்ளுதல். வலியாத்திதால் ருக்குவிற்கு பிறகு அதிலிருந்து என்ன செய்ய சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லிக்கொண்டு அந்த திரும்ப நிலைக்கு வருதல். அங்கு நீனத்து அங்கே என்ன செய்யறது, தரிபட்டு நிறுத்தல். அதுக்கு பிறகு அங்குள்ள துவாக்களை ஓதுறது, ஓதிட்டு சுஜூதுக்கு போகிறது. சுஜூதில் போகும்போது சுஜூதுடைய முறைகளை சொன்னோம். முதல்ல முட்டியை வைக்கணும், கைகளை வைக்கணும், அதே மாதிரி அங்கே வைக்கக்கூடிய மெத்தேட், அதே மாதிரி அதில் கால்கள் எப்படி இருக்கணும், எல்லா விவரங்களையும் சொன்னோம். நீனத்து அதில் என்ன செய்யறது, கொஞ்சம் தரிப்பட்டு இருக்கிறது. அதுக்கு பிறகு ஒல் ஜுலூஸ் பைன சஜிதத்தைன் 2 சஜிதாக்கு மத்தியில் அமரக்கூடிய சிறு இருப்பு, அதில் என்ன செய்யறது, உட்கார்ந்த லப்பி ஃபில்லி வரஹம்னி அல்லாஹ் மஃபில்லி அந்த துவா ஓதுறது, வஜுபுர்னி ஒரு சுக்குனி வஹதினி வாஃபினி வஃப் அன்னிங்கிற அந்த துவா ஓதுவது. நீனத்து அங்கே என்ன செய்யறது, கொஞ்சம் தரிபட்டு இருப்பது. தஷஹுதுல் அஹீர் அதே போல் கடைசி தஷஹுது, கடைசியா தஷஹுது ஓதுறது. ஜுலூசு அந்த கடைசி தஷஹுதுக்காக வேண்டி அமருதல். அப்போ தஷஹுது கடைசியில ஓதுறது ஒன்று, அது கடமையா இருக்கு, அது ஒரு ஃபரது, அது ஒரு ருக்குனா இருக்கு. அதே மாதிரி அதற்காக அமருதல் ஒரு ருக்குனாக இருக்கு. இதை பற்றிய விளக்கங்களை முந்தைய பாடங்கள்ல தெளிவா அர்கானு ஸலாத்துல தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது, எல்லா விவரமும் அதுல பேசப்பட்டிருக்கு. அதே மாதிரி வஸ்ஸலாத்து அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீஹி, அப்போ அது மாதிரி என்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலவாத் என்ன செய்யறது, ஓதுறது. அப்போ கடைசி தஷஹுதுல சலவாத் ஓதுறது கட்டாயமாக இருக்குது. தஸ்லீமத்துல் ஊலா அதே மாதிரி முதலாவது சலாம் சொல்றதுல 2 சலாம் சொன்னோம், அதுல முதலாவது சலாம் கண்டிப்பாக என்னது சொல்றது ருக்குனாக இருக்குது, அவசியமாக இருக்குது. சலாம் சொல்லாமல் எஞ்சிட்டான்னு சொன்னா அவருக்கு தொழுக கூடாது. அப்போ முதல் சலாம் சொல்றது. தர்த்தீபுஹா அவைகள் அனைத்தையும், இந்த அர்கான்கள் அனைத்தும் தர்த்தீபாக வரிசை கிரகமாக செய்கிறது. ஹாக்கதா எவ்வாறு சொல்லப்பட்டுச்சோ அந்த வரிசையை பேணி முன்னும் பின்னும் முரண் இல்லாம சரியான தர்த்தீபோட நீனத்தோட சரியான முறையில வந்து என்ன செய்யறது, அதை நிறைவேற்றுவது. அதை கொண்டுதான் என்ன செய்யும், இந்த தொழுகை நிறைவேறக்கூடியதாக இருக்குது. அப்போ தர்த்தீபில் என்ன செய்யறது, கவனம் செலுத்துவது. அடுத்து ஷருத்தை சொல்லி முடிச்சோம், அடுத்து ருக்குனை சொன்னோம். இப்போ அபாதுஹா சித்தத்துன், அதனுடைய தொழுகையுடைய அபால் அதாவது அபால் சுன்னத் என்பதாக சொல்வார்கள். இந்த சுன்னத்திற்கு விடுபட்டுன்னு சொன்னா இதற்கு பரிகாரம் என்ன செய்து ஈடுகட்டுறதுக்காக வேண்டி சஜிதா சஹூ செய்வது அவசியமாக இருக்குது. அது சம்பந்தமா சஜிதா சஹூ சம்பந்தமா இன்ஷா அல்லாஹ் அந்த பாடங்கள்ல வரும்போது நம்ம விரிவாக பார்க்கலாம். இங்க அபால் சுன்னத் எத்தனை என்ன என்பதை மட்டும் சொல்கிறோம். சித்தத்துன் 6 இருக்கிறது. தஷஹுதுல் அவ்வல் முதல் தஷஹுத் ஓதுவது, அதாவது இப்போ ஃபஜ்ருடைய தொழுகையா இருந்தால் ஒரே தஷஹுத் தான், அது தஷஹுத் அஹீர் தான். லுஹராக இருக்குது, அசர் மக்ரிப் இஷா இந்த 4 தொழுகையில பொதுவாக 2வது ரக்காத்துல ஒரு தஷஹுத் வரும். அடுத்து மக்ரிபா இருந்தால் 3வது ரக்காத்துல, லுஹர் அசர் இஷாவா இருந்தால் 4வது ரக்காத்துல ஒரு தஷஹுத் வரும், அது தஷஹுத் அஹீர்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி உட்காரக்கூடிய அந்த தஷஹுத் இருக்குது, அது தஷஹுத் அவ்வல். அது என்னது, சுன்னத்தா ஹபாத சுன்னத்தா இருக்குது. ஜுலூசுஹு அந்த தஷஹுதுக்காக வேண்டி அமருதல், அந்த முதல் தஷஹுதுக்காக வேண்டி அமருதல். அடுத்து சலாத்து அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீஹி, அப்போ கடைசி தஷஹுதுல சலவாத் ஓதுறது கட்டாயம், அதை விட்டுன்னு சொன்னா தொழுகை இதாயிரும். ஆனா இங்க என்னதுன்னா அது அர்கான்ல கட்டுப்பட்டது. இங்க 2வது அதாவது முதல் தஷஹுதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சலவாத் ஓதுவது இருக்கின்றதே, இது சுன்னத்தாக இருக்கிறது, அபாத சுன்னத்தில் கட்டுப்பட்ட. அப்ப அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் என்று ஒருத்தன் முதல் தஷஹுதுல ஓதாம எந்திரிச்சிட்டா 3வது ரக்காத்துக்குன்னு சொன்னா என்ன செய்யணும், சஜிதா சஹூ செய்ய வேண்டியது அவன் மீது அவசியமாயிரும். அப்ப அவன் மீது செய்ய வேண்டிய அந்த நிறைவேற்ற வேண்டிய
அவசியமாகிவிடும். அப்போ சலாத்துன் அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீஹி, அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓதுவது. வ ஆலிஹி ஃபில் அഖீரி, அப்போ கடைசியில, அதாவது கடைசி தஷஹுதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓதுவது கட்டாயம்னு சொன்னோம். அது ருக்குன்ல கட்டுப்பட்டது. ஆனா கடைசி தஷஹுதுல இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் மீது ஸலவாத் ஓதுவது இருக்கிறது, இது அபாத சுன்னத்தாக இருக்கிறது. இப்ப கடைசி ரக்காத்துல என்ன செய்ய, கடைசி தஷஹுதுல நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்திற்கு பிறகு அவருடைய குடும்பத்தார்கள் மீது ஸலவாத் ஓதுவது சுன்னத்தாக இருக்கிறது, அபாத சுன்னத்தில் கட்டுப்பட்டதாக இருக்கிறது. அப்புறம் குனூத், ஃபஜர் தொழுகையில 2 ரக்காத்துக்கு 2வது ரக்காத்துல ருக்குவுக்கு பின்னாடி யாத்திதாலுக்கு வந்த உடனே அங்க குன்னூத் ஓதுவது. அதே போல கியாமுஹு, அந்த குன்னூத் ஓதுவதற்காக வேண்டி அங்கு நிலை நிற்பது. இதெல்லாம் எனது அவாத சுன்னத்தில் கட்டுப்பட்டதாக இருக்குது. அப்போ தஷஹுத் அவ்வல் 1 தஷஹுத், அதற்காக அமர்வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்தை முதல் தஷஹுதில் ஓதுவது, கடைசி தஷஹுதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் மீது ஸலவாத் ஓதுவது. அதே போல் குனூத் ஃபஜ்ரிலே 2வது ரக்காத்தில் ருக்குவுக்கு பின்னால் நிலை நிற்கும் பொழுது யாத்திதால்ல குனூத் ஓதுவது, அந்த குனூத்திற்காக வேண்டி அங்கு நிலை நிற்பது. இவைகளெல்லாம் அபாத் சுன்னத்தில் கட்டுப்பட்டதாக இருக்கிறது. வமா அதா தாலிக்க, இவைகள் அல்லாது, உதாரணமாக நம்ம ருக்கூனை சொல்லிட்டோம், ஷர்த்துகளை சொல்லிட்டோம். அபாத சுன்னத்துங்கிறது சுன்னத்தை விட தர்ஜால கூடினது. அப்போ அபாத சுன்னத்து விஷயத்தையும் சொல்லிட்டோம். இவைகள் அல்லாத மற்ற அனைத்தும் சுன்னத்துகளாக இருக்கிறது. அந்த சுன்னத்துகளுடைய சட்டங்கள் என்ன, அவைகள் என்னென்ன, எது சுன்னத்தில் கொஞ்சம் அழுத்தம் திருத்தம் வலியுறுத்தப்பட்டது, எவைகள் விடுவதற்கு சில அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது, இது போன்ற விஷயங்கள் சுன்னத்துடைய பாடங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் காண இருக்கிறோம். அல்லாஹு தஆலா நாம் கற்கக்கூடிய கல்வியை மனதிலே நிறுத்தி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. நாம் மட்டும் அமல் செய்யாது பிறருக்கும் அதை எத்தி வைத்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்குரிய வழிகளை அல்லாஹ் நமக்கு திறந்து கொடுப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.